சென்னை திருவொற்றியூரில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதால் ரயில்வே தண்டவாளத்தை மக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதை, ரயில்வே கேட், கிராமத்தெரு ரயில்வே கேட் போன்ற 3 சுரங்கப்பாதைகளிலும் தற்போது பணிகள் நடைபெறுவதால் அவை மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பள்ளி குழந்தைகள் முதல் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே பெரிய தம்பி உடையான்பட்டி கிராமத்தில் கிராம சேவை மைய கட்டடத்தில் செயல்படும் பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர் மற்றும் கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியாக இருந்த நிலையில் பள்ளியை நிர்வகித்து வந்த பங்கு தந்தை உயிரிழந்து விட்டதால் பள்ளி கட்டடங்களும் சிதிலமடைந்ததால் தற்போது நிர்வகிக்க ஆளில்லாமல் அந்த தொடக்கப்பள்ளி அந்த கிராமத்தில் உள்ள கிராம சேவை மைய கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியை அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கூலேகவுண்டன்புதூர் கிராமத்தில் மாணவர்கள் மின்சார வசதி வேண்டி தங்கள் கிராமத்தில் பெற்றோர்களுடன் பள்ளிக்கு செல்லாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் இங்கு கடந்த 50 ஆண்டு காலமாக மின்சார வசதி மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் நிலையில் மின்சார வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் வீட்டுப்பாடம் படிக்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.